18 வருடம் ஐயும் பாழடைஞ்சு கிடக்கேன்னு சொல்லிட்டு அந்த இளைஞர்கள் சும்மா இல்லாமல் ஒரு டிமாண்டி காலனி 2.2.0 டிமாண்டி காலனியே படம் தான், நம்ம படத்தோட கதை தானம்மா. ஒரு உருவம் அங்கேருந்து வெள்ளையாக வந்துச்சு. வெள்ளையாக வந்து மறுபடியும் இருட்டாகி தண்ணிக்குள்ளே போயிட்டு காணவே இல்லை, ரொம்ப நேரம் காணவே இல்லை. ஒருத்தவங்க விருப்பம் இல்லாமல் அவங்கள புகைப்படம் எடுக்கிறது தவறு தான் அது. ஏன்னா அது கொலை வேறு நடந்திருக்கு. வேறு ஏதாவது இவங்க தான் வந்து எடுத்தாங்களா, இல்லை ஆவணங்களை கோப்புகளை வேறு ஏதாவது தடயத்தை அழிக்கிறது யாரும் உள்ளே பூந்தாங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்புறமா சிபிசிஐடிக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டுச்சு. சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட பிறகு அந்த வேளச்சேரியை சேர்ந்த முகமது யாசின், அசோக் நகரை சேர்ந்த உதயகுமார், போரூரை சேர்ந்த மோகன்தாஸ், அவருடைய மனைவி சத்யபாமா, இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஐயோ வேய் செத்தோண்டா இன்னைக்கு அப்படின்னு. அப்புறம் அந்த கட்டாயத்து மறுவில் அது ரெண்டும் மறைஞ்சு போச்சு. பக்குன்னு வெளிச்சத்தை போட்டு பார்த்தா ஒரு ஆணும் பெண்ணும் அங்கே உடல் உறவு கொண்டுகிட்டு இருந்தாங்க. உங்கள் விருப்பத்திற்கேற்ப விதவிதமா சமைக்க OMD மசாலா இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். ரீல்ஸ் மோகம் அப்படின்றது எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, பேய் வீட்டை கூட பயப்படாம போயிட்டு அங்கே என்னதான் இருக்கு அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ற அளவுக்கு இப்போத்தி யங்ஸ்டர்ஸ் வந்து மாறி இருக்காங்க. நம்ம அசோக் நகர்ல இருக்க ஒரு பேய் பங்களா, அதாவது 3 பேர் அங்க இருந்ததாக தகவல் வருது. அதோட பின்னணி என்ன, அந்த வீடு எப்படி சார்? அந்த மாதிரி பேய் வீடெல்லாம் சொல்லாதீங்கம்மா. ரோட்ல கூட தான் தானே ஆக்சிடென்ட் ஆகுது, பேய் ரோடுன்னு சொல்லுவீங்களா? பேய்லாம் சொல்லி கொடுக்காதீங்க 2K கிட்ஸுக்கு. நம்ம பயந்ததே போதும். பேய்லாம் ஒன்று ரீல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேய் பிஜிஎம் அதெல்லாம் சும்மா நீங்கள் படம் பேய் படம் எடுக்கிறேன். அது என்னது இந்த சுந்தரிசி வரிசையாக எடுத்தாரு அரண்மனை 1 2 3 எங்கேயா இருக்குது பேய்? என்னையா இருக்குது இந்த காலத்தில் வெளிச்சமான உலகத்தில் பேய்? அது பிசாசாவது. இதான் மக்களை வந்து மூடராக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எம்ஜிஆர் காலத்தில் வந்து அவர் டாமிங் சேர்மனாக இருந்தவருமா. அவர் சரவணன் மிகப்பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய செல்வந்தர், கணக்கு வழக்கலா சொத்துக்கள். எம்ஜிஆருடைய அதாவது கணக்கு வழக்கு பார்க்குற அளவுக்கு உள்ள மனிதர் அவர். ஐயா அவரோட மனைவி கஸ்தூரி. இதில் ஒரு வேலைக்காரி ஒருத்தவங்க பேர் வந்து அன்பரசி. புள்ளக்குட்டி கிடையாது இவங்களுக்கு. பெரிய வீடு அசோக் நகரில், அவன் பெரிய வீடு பங்களா. எப்படியோ அந்த வீட்டில் எல்லாம் கோடிக்கணக்கில் பணம் இருக்கும், நகை இருக்கும், காசு இருக்குங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச உண்மை தான். இதை பிளான் பண்ணி ஒரு குரூப்பு ஒரு 2008 நவம்பர் 8ஆம் தேதி ஒரு குரூப்பு அட்டாக் பண்ணுது. உள்ளே பூந்து 2008 சரவணன், கஸ்தூரி, அன்பரசி 3 பேரும் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் பிடமாக கிடந்தது. ஆக்சுவலாக 2 ரூமும் முதல்ல பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு ரூம் அறுத்து கிடந்ததா, அடுத்த ரூமில் அன்பரசி தான் அறுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு ரூமரே கிளம்பிட்டாங்க. அன்பரசி தான் எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டு காசெல்லாம் வேலைக்காரி அப்படி டீம் செட் பண்ணின்னு பார்த்தா அன்பரசி இன்னொரு ரூமில் அறுத்து போட்டு பூட்டி போட்டு கிடந்தது. கதவை வெளியால லான்ச்சு. ஸோ அன்பரசியும் இல்லை. எல்லாம் 3 பேருமே பாவம் அவங்க வீட்டில் வேலை செஞ்சு தண்டா இதுவும் கழுத்து அறுக்கப்பட்டுருச்சு. சரி இது யார் பண்ணியிருப்பா என்ன பண்ணியிருப்பான்னு ரொம்ப நாள் போலீஸுக்கு வந்து இது விஷயமே புரியல. அப்புறம் அது வீட்டில் காணாம போன பொருள்னு சொல்லி அப்ராக்சிமேட்டாக அவங்க பார்த்தாங்க. சிதறி கிடந்ததை வச்சு அமெரிக்க டாலர், அப்போ எல்லாம் அமெரிக்க டாலர் வச்சுருந்தாங்க. இப்போ தான் இப்போ ஒன்றே மாற்றிக்கலாமே. தங்கம், வைரம், விலை மதிக்க முடியாத நாணயங்கள்லாம் இருந்தது, காசு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. அசோக் நகர் போலீஸ் வழக்கு போட்டு தேடிக்கிடி பார்த்தாங்க, இன்னும் வேலையாகலை. அப்புறமா சிபிசிஐடிக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டுச்சு. சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட பிறகு அந்த வேளச்சேரியை சேர்ந்த முகமது யாசின், அசோக் நகரை சேர்ந்த உதயகுமார், போரூரை சேர்ந்த மோகன்தாஸ், அவருடைய மனைவி சத்யபாமா, இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த வழக்கில் அரெஸ்ட் பண்ணி அவங்க கஸ்டடி எடுக்கிறாங்க. அவங்க கஸ்டடியில் தான் தெரியுது இது வந்து முழுக்க வேறு எதுக்கு அவண்டி நான் கொலை பண்ணலை, அரசியல் ஆதாயமோ வேறு கூலியோ நான் கிடையாது, பெருசாக பணம் நகை அடித்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கவரியும் கொடுக்குறாங்க, ஒரு பேர் அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. இதில் நடந்து 18 வருஷம் ஆகிட்டு. அந்த வீடு பாழடைஞ்சு போயிட்டு, வாரிசுகள் இல்லை, கிளைமர்ஸு. ஒன்று அவர் மனைவி வழியில் வந்து கஸ்தூரி அம்மா வழியில் வந்து அந்த வீட்டை கிளைம் பண்ணியிருக்கலாம். அவங்க அண்ணன் தம்பி, அவங்க அக்கா தங்கச்சி பிள்ளைங்க, தங்கச்சி பேரன் யாரோ ஒருத்தர் இன்றைக்கே வரவே இல்லை பாரு கிளைம் பண்ணுறதுக்கு. அடுத்து சரவணன், அவர் கணவர் சரவணன் வழியில் அவங்க தம்பி, அண்ணன், அக்கா பையன், அக்கா பேரன், இப்போ பேரனே ஆயிருப்பாங்க. அவங்களே அந்த வீட்டுக்கு சொந்தக்காரவங்க தான். அவங்களே யாரும் வந்து கிளைம் பண்ணலன்னு சொல்லுவாங்க. மர்டர் இருக்கு, இவ்வளோ பணக்கார சோர்ஸில் உள்ள சொந்தக்காரவங்க இன்னும் பணக்காரவங்கள கூட இருப்பாங்க. ஒரு வீடு மர்டராக இருக்குது, அதை போய் நம்ம என்னத்தை எடுக்கிறதுங்கிற ஒரு நிலைப்பாடு கூட இருந்திருக்கும். ஆனால் அது அப்படி பயப்படுற விஷயம் கிடையாது. அதை நான் முதல்ல பதிவு பண்ணிடுறேன்.
மூடநம்பிக்கைக்கு என்று நான் எதிரானவன் தான், அப்படியெல்லாம் பயப்படுற விஷயம்லாம் கிடையாது. எல்லார் வீட்லேயும் செத்து தான் இருக்காங்க. உங்கள் வீட்டில் உங்கள் தாத்தா பாட்டி யார் செத்துருக்காங்களா இல்லையா? எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா செத்துருக்காரு, எங்கள் ஆத்தா செத்துருக்காங்க, எங்கள் அம்மா வழியில் செத்துருக்குறாங்க. நம்ம வீட்டில் தானே இறப்பு நடந்துச்சு. இறப்பு இஸ் நேச்சர்மா, டெத் இஸ் நேச்சர். ஆனா இது கொலை இல்லையா? பரவாயில்ல, எங்கே கொலை நடக்கலை, யார் வீட்டில் கொலை நடக்கலை, எல்லா இடத்துலையும் எல்லாம் நடந்தாரமா இருக்குது. அதெல்லாம் அப்படியெல்லாம் நம்ம இப்போ டியூன் பண்ண வேண்டாமா. அது அப்புறம் தான் ஒரு துயர சம்பவம். சரி, அந்த வாரிசுகள் வந்து டோட்டலாக ஜேசிபி வச்சு இடித்து தரமட்டமாக்கி வித்துட்டாது போகலாம்ல. ஆமா, காசு தானம்மா, நீங்கள் எத்தனை கோடிமா அதெல்லாம். பட் அவங்களுக்கு அது தேவைப்படலை. அவங்க சொந்தக்காரவங்களுக்கு இன்னும் ரிச்சாக கூட இருந்திருப்பாங்க, இல்லை வருத்தமாக கூட இருந்திருக்கும். இதை போய் நம்ம என்ன தடா எடுக்கிறது அப்படின்ற ஒரு ஃபீல்னஸ் கூட இருந்திருக்கும். 18 வருடம் ஐயா பாழடைஞ்சு கிடக்கேன்னு சொல்லிட்டு இந்த இளைஞர்கள் சும்மா இல்லாமல் ஒரு டிமாண்டி காலனி 2.2.0 டிமாண்டி காலனியே படம் தான். நம்ம படத்தோட கதை தானம்மா, ஹாலிவுட் கதை தானே அதுவும். சரிவா, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கோம் 13ஆம் நம்பர் வீடு, 13ஆம் நம்பர் வீடுன்னு சொல்லி ஒரு படம். அப்படியே ரத்தம் உறைஞ்சிரும், ஹார்ட் அட்டாக் வந்துடும் தேட்டர் எல்லாம் சொன்னாங்க. அப்புறமா எங்கள் அப்பா கேசட் வாங்கி வீட்டில் போட்டு காமிச்சார். ஹார்ட் அட்டாக் வேணால் தேட்டர் படம் எடுத்தவனுக்கு வேணா வந்திருக்கும். நாங்களும் சின்ன பிள்ளைங்க, அப்போ எங்களுக்கு பயம் இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா பயங்கரமாக இந்த இந்த மூட நம்பிக்கைகளாம் என்டர்டைன் பண்ண மாட்டார். அதெல்லாம் பயமா இல்லைன்னு வச்சுங்களேன். அவங்க அள்ளி விட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த காலங்கள் அப்படி இருந்துச்சு. அப்புறம் சரி, இந்த இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க, 3-4 பேர் சேர்ந்து டிமாண்டி காலில் என்ன தானே பூட்டி கிடந்த வீட்டில் மதில் சோரை தாண்டி குதிச்சு உள்ளே ஓடி போய் லைட் அடித்து வெளிச்சத்தை போய் ஏற்பாடு பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்தா எம்ஜிஆரோட எடுத்த புகைப்படம் கிடக்கு, எம்ஜிஆரோட இருந்த ஆல்பம் கிடக்கு, சில கோப்புகள் சில ஆவணங்கள்லாம் செதறி கிடக்கு. அப்படின்றத எடுத்து ரீல்ஸில் வெளியிட்டிருக்காங்க. ரீல்ஸில் விட்டோன்னா என்னைக்கா ஒரு வீட்டுக்குள்ளே அத்துமீறி போகிறது ட்ரெஸ் பாஸ். அதுவும் இல்லாம அது கொலை செய்யப்பட்ட வீட்டில் போகிறது தவறு. இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து அந்த சட்டம்ன்றது இருக்கும்ல சார், அந்த காவல்துறைக்கு உட்பட்டு தானே இருக்கும் அந்த வீடு. அந்த வீட்டில் இப்படி அனுமதி இல்லாமல் போகிறது தவறு. யார் வீட்டில் யார் போனாலும் தவறு தான்மா. பார்க்கே 9 மணிக்கு போட்டுறாங்கன்னா அதுக்கு மேலே தாண்டி குதிச்சுன்னா அஃபென்ஸ் தான். பகலில் போகிறதுக்கு ரைட்ஸ் உண்டுமா, அத்துமீறி நைட்டில் இருந்தால் அஃபென்ஸ் தானே. இப்போ இதுக்கு ஏதாச்சும் நடவடிக்கை எடுப்பாங்களா காவல்துறை? இல்லை, பக்கத்தில் உள்ளவங்கலாம் சொல்லியிருக்காங்க போலீஸ்கிட்ட, இது வந்து ஒரு அப்புறம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவை கொண்டு வாங்க, நாங்கள் அக்கம் பக்கத்தில் குடும்பம் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பசங்களை கூட்டு வான் தான் பண்ணலாம். அடுத்த மாரி போனதுக்கு வேணால் ஒரு கேஸ் வேணால் போட்டு விடலாம், ட்ரெஸ் பாஸ் வேணால் ஒரு கேஸ் வேணால் போட்டு விடலாம். கம்ப்ளைண்ட் இருக்கடா இல்லாத வழக்கு தானே இது. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கள் வீட்டுக்குள்ளே பூந்துட்டாங்கன்னு நடவடிக்கை எடுக்க சொல்ல போகிறாங்க. ஆனால் பூந்தது தப்பு. அதுமாரி போகக்கூடாது. இளைஞர் ரீல்ஸ் எடுக்கிற இளைஞர்களை அத்துமாரி எடுக்கிறதோ, ஒருத்தவங்க விருப்பம் இல்லாமல் அவங்கள புகைப்படம் எடுக்கிறது தவறு தான் அது. ஏன்னா அது கொலை வேறு நடந்திருக்கு. வேறு ஏதாவது இவங்க தான் வந்து எடுத்தாங்களா, இல்லை ஆவணங்களை கோப்புகளை வேறு ஏதாவது தடயத்தை அழிக்கிறது யாரும் உள்ளே பூந்தாங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல. வருடங்கள் எத்தனை ஆனாலும் தடயங்கள் அப்படியே தானே இருக்கும். வேறு யாராவது அக்யூஸ்ட் சைடில் உள்ளே பூந்து ஏதாவது அழுட்டு போயிட்டாங்க, இல்லை மிச்சம் மீதி இருக்கிறது அழுட்டு போயிடுறாங்கன்னா அது ரொம்ப தப்பு தானே. உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் அனுமதி இல்லாமல் ஒரு ஃபர்னிச்சர் எடுத்துகிட்டு போனாலும் தப்பு தானேம்மா, பழசோ புதுசோ அப்படின்றது தான் இந்த வழக்கு. அதான் ரீல்ஸ் மோகம் அந்த அளவுக்கு ஒரு கொலை நடந்த வீட்டுக்குள்ளே பூந்து வீடியோ எடுத்து போடுறது. ஆமாம், பணத்தை தூக்கிட்டு போகிறாங்க, ரீல்ஸ் எடுக்கிறாமா. டெட் பாடி தோளில் இருக்குமா இப்படின்னு நான் பார்த்தேன். ரீல்ஸ் எடுக்கிறான் பணத்தோடு வச்சு. நான் என்ன தான் செய்கிறதுக்கா, என்னெல்லாம் செய்கிறதுக்கு காத்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. ட்ரெண்டிங் மோகத்தில் எல்லாம் இருக்குது. நான் ஒரு பழைய கதை தான் ஒன்று, இது நிஜ கதைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, புனை கதைன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, நான் படித்து ஒரு 20 வருஷம் இருக்கும், ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஒரு சுடுகாடு, ஒரு நல்ல அந்த சுடுகாட்டில் வெள்ளையாக ஒரு உருவம் இந்த பக்கத்துலேருந்து வரும், இந்த பக்கத்துலேருந்து கருப்பாக ஒரு உருவம் வரும். அந்த கருப்பாக உள்ள உருவம் வாயில் வந்து நெருப்பு இருந்துக்கிட்டு இருக்கும், ஒரு நெருப்பு இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த உருவம் வந்து அந்த சுடுகாட்டில் வந்து 2 உருவம் நிற்கும். நெருப்பை வந்து அந்த உருவம் அணைச்சிரும். அப்புறம் அந்த வெள்ளையாக இருக்க உருவமும் வந்து கருப்பாக மாறிடும். கொஞ்ச நேரத்தில் அந்த உருவம் எதுவுமே தெரியாது. ஒரு சின்ன கட்டாயம், சுடுகாட்டு கட்டாயத்துக்கு மரவில் மறைஞ்சிடும். இன்றைக்கி தான் சுடுகாட்டில் உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க, பேய்க்கே டப்பு கொடுக்குறாங்க மாதிரி. நீ தண்ணி அடிக்கிற இடமே சுடுகாடு தானே. சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தால் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல, அங்கே வச்சு தான் சிக்கன் பரோட்டா மட்டன் பரோட்டா நடக்குது. சுடுகாடெல்லாம் எங்கேயுமே பயம் இல்லாமல். நீ வேறம்மா மெயின் ரோட்டை விட்டிருக்கு, எல்லாம் இறங்கி நம்ம காரில் ஹைவேஸில் போகல, இன்னும் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு அந்த இடத்த நிப்பாட்டுறோம். யூரினல்ஸ் எதுவும் பாஸ் பண்ணணும், நாங்கள் தான் கொஞ்சம் முள் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் இதாக இருக்கும், இறங்கி பாஸ் பண்ணிவிட்டு நீ இடமூர் வண்டியை அணைச்சி நிப்பாட்டுறதுக்கு யார் பயப்படுற சுடுகாட்டுக்கெல்லாம்? இல்லை, இதானே யதார்த்தம் தானே. சுடுகாட்டுக்கெல்லாம் அதில் யாரும் பயப்படல. இது இப்படியே போயிட்டுருக்கும். இந்த கதை நல்லாயிருக்கும், படிக்கிறதும் நல்லாயிருக்கும். அது நிஜ கதையை தழுவியது. ஊரில் இந்த மாதிரி டிமாண்டி காலனியில் புத்த இளைஞர்கள் ஒரு 4 பேர், அது என்ன தான் பேய் கொள்ளுவாய் பிசாச்சு
ஒயிட் வாஷ் பிசாசுன்னு ஆளுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. இது என்ன தான் இருக்குது வா பார்த்துடலான்னு சொல்லிட்டு நல்லா ஹெவியான பெட்ரமாக்ஸ் லைட்டெல்லாம் முதல் நாள் சாயந்தரமே அவங்க கொண்டு வச்சு அம்மி இவங்க மறைஞ்சி இருந்து அடித்து பற்ற வச்சோன்னே பற்ற வைக்கிற மாதிரி செட்டிங் மண்ணெண்ணெய் விளக்கெல்லாம் வச்சுக்கிட்டு யார் தான் அந்த பேய் பார்த்துருவோண்டா இன்னும் உயிரை பண்ண வச்சோன்னா ஒருத்தர் பேசிக்கிறான் டே பயமாக இருக்கடா வேணும் பாத்திரம் இரு பேயை பாத்திரம் இன்னைக்குன்னு. அதேமாரி வெள்ளியாக ஒரு உருவம் வந்துச்சு. அதேமாரி கொள்வாய் பிசாசு ஒன்று வந்துச்சு இந்த பக்கத்துலேருந்து. அதேமாரி அந்த பிசாசு பேய விட்டு அன்னைக்கு இங்கே இருக்கலாம் ஐயோ வேய் செத்தோண்டா இன்னைக்கு அப்படின்னு. அப்புறம் அந்த கட்டாயத்து மரவில் அது ரெண்டும் மறைஞ்சு போச்சு. பக்குன்னு வெளிச்சத்தை போட்டு பார்த்தா ஒரு ஆணும் பெண்ணும் அங்கே உடல் உறவு கொண்டுகிட்டு இருந்தாங்க. என்னங்க சார் சொல்றீங்க? ஆமாம், அந்த வெள்ளையா வந்த உருவம் யாரும் இல்லை, அந்த காலத்தின் ஒரு விதவை. விதவைனா அப்போ வெள்ளை சேலை கட்டிட்டு வந்தாங்க. அப்போ அந்த காலத்தில் வெள்ளை சேலை கட்டியிருக்காங்க. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கேன்னா அந்த கதை எழுதி எத்தனை வருஷம் வந்திருக்கும். வெள்ளையா இருந்தது ஒரு விதவைமா. இந்த பீடி பற்ற வச்சிருந்தது யாரு தெரியுதா இல்லையா? அந்த நெருப்பு வந்து பீடி. அது ஒரு ஆண். சாதினாலே வேறு எதிரையோ பகலில் அவங்கள ஒன்றும் பண்ணால் மிங்கிள் ஆக முடியாத ஒரு டிஸ்டன்ஸில் உள்ள கம்யூனிட்டி 2 பேரும் பீடி பற்ற வச்சுட்டு இருந்தது அவங்க வீட்டு வேலைக்காரன். சுடுகாட்டில் அவங்க சந்திச்சுக்கிறாங்க. பேய் இருக்குன்னு இவங்களே ரூமரை கிளப்பி விட்ருக்காங்க. வெள்ளையா வந்த உருவம் வந்து அந்த கட்டாயத்தோடு மறைஞ்சிருது. அவர் பீடி பற்ற வச்சுட்டு வந்தார். அந்த பீடி அணைச்சி போட்டுட்டு இவங்களோட மிங்கிள் ஆயிடுறாரு. அதுதான் அந்த உருவம் மறையிறது. அந்த உருவம் மறைகிறது. வெளிச்சது போட்டு காமிச்சோன்னா ஐயோ தம்பியோட வெளில சொல்லிவிடாதீங்க நாங்கள் தான் இதுன்னொன்னே அந்த இளைஞர்கள் பெருந்தன்மையோடு அவங்க மறைஞ்சு போவாங்க. அது பேயாகவே இருக்கட்டும், பகலில் தான் எங்களால் இணைய முடியல, எங்கள் உடல் ஆசையை தீர்த்து கொள்ள முடியவில்லை, சமுதாய கட்டமைப்பு அப்படி இருக்குன்னு சொல்லி முடியும். அந்த கதை வேறு லெவலில் இருக்கும். அன்னைக்கே எனக்கு இந்த கதை புரிஞ்சுது. நான் 20 வயசுலாம் படிச்சிருப்பேன். அப்பவே நீங்கள் லெஜெண்டாக இருந்திருக்கீங்க சார். ஆமாம், லெஜெண்டாக இருந்தேன். நீ வேறம்மா, அவர் எவ்வளோ பெரிய பேய் கதை, அது உண்மையான சம்பவம். பேய் கதை கடைசியாக எப்படி முடிஞ்சதுங்கிறதா விஷயம். இந்த பேய் பிசாசுக்கான கதையெல்லாம் இதுதான், இதோட டாப்பிக்கோட இதுதான். இது பேய் பிசாசெல்லாம் வந்து இவங்களாவே சொல்லி விடப்பட்ட கதைகள் தான். கற்பனை இல்லை, தனக்கு தேவைப்பட்டதை பேய் அடிச்சிட்டுன்னு சொல்லிடுறது. ரொம்ப கடன் வாங்கி பிஸ்னஸ் எல்லாம் தோற்று போயிருப்பான். ஏன்னா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கா அப்படின்னு கொஞ்ச நாள் அப்படி சீன் போடுறது. பேய் பிடிச்சிக்கிச்சு இவனுக்குன்னு. பொண்ணுங்க பார்த்துருக்கியா? பொண்ணுங்க பேய் வெட்டிலாம் பார்த்துருக்கம்மா. இதெல்லாம் நர்வஸ் பிரச்சனைடா, சைக்காட்டிஸ்ட் அழைச்சிட்டு போங்கன்னு நரம்பியல் மருத்துவர் அழைச்சிட்டு போனால் சரி பண்ணிடுவாங்க. பேயெல்லாம் வீட்டில் கட்டி போட்டுலாம் வச்சுட்டு இருக்காதிங்க. அப்போலாம் ஒன்றுமே கிடையாது. சொல்லவே இல்லை பிரச்சனை. நான் ஒரு பேய் ஓட்டுனதை நான் உட்காந்து பார்த்தேன், என் கண் எதிர பார்த்தேன். ஆக்சுவலாக அதுக்கு வந்து தேவை வந்து வேறு. சிகரெட்டை பற்ற வைக்கிது, இவங்க எல்லாம் சேர்ந்து பற்ற வச்சுடுறாங்க பேய்க்கு. பேயே சொல்லு ஏன் போக மாட்டேன் அந்த பொண்ணை விட்டு அப்படின்னு. சும்மா நல்லா இந்த இடுப்பில் இருக்கிற பெல்ட் எடுத்துகிட்டு வெளுத்தோம்னா பேய் தனியாக பறக்காது. வெளுத்து பேய் உனக்கு எந்த பேய்ங்க வான்னு கவுண்டமணி செந்தியில் ஒரு படத்தில் ஏவி விட்டுருவாப்புல பேய். கவுண்டமணி கை கட்டு வைத்தியம்லாம் பண்ணி விட்டுருவார். ஹோட்டலில் வந்து உட்காருவாப்புல, நாற்காலியை எடுத்து விடுவாப்புல. அட விடுங்க, அவன் சின்ன பையன், அவன் எப்படின்னு ஒன்றா செய்வாப்புல செந்தில். ஆனால் இவங்களுக்கு கோவம் வரணுமே, என்னை அடிக்கணும் போல தோணுமே அப்படின்பாப்புல. மைண்ட் வைஸ் உன்னையாப்பா நான் அடிக்கணும், நீ ஏதாவது கை கட்டி வித்த பண்ணுவ, நான் உன்னை அடிக்கலாம் பாரு. மறுபடியும் சாப்பாடு எடுத்து விடுறது வெறி தாங்காது அவருக்கு. அடிக்கிற அடியில் பேய் ஓடும் செந்தில் உடம்புல இருந்து. பார்க்கல அந்த விட்டு வெளுத்து எடுத்துருவாப்புல பேயாது பிசாஜாவதுன்னு. அதுமாரி இதெல்லாம் சும்மா ஒரு கற்பனை கதைகள். அந்த வீட்டில் நடந்தது கொலை, ப்ரூட்டல் மர்டரு. அது யார் செஞ்சாங்களோ அதை காவல்துறை கண்டுபிடிச்சு அதுக்கு சட்டப்படியான தண்டனைகள் தானே வழங்கணும். சிபிசிஐடி ஒரு 4 பேர் போயிருக்குன்னா அவங்க வழக்கு தண்டனை, அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் தான் இருக்கணும். அதை விடுத்துட்டு நம்ம இளைஞர்கள் தேவையில்லாமல் அதில் போய் ட்ரெஸ்அப் ஆகி அதில் யாராவது ஒருத்தர் வீக் மைண்டாக இருந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது? அதனால அவனுக்கு எது வேணாலும் அம்மா இப்போ நம்மளே இருக்கம்மா அப்படின்னு பயமுறுத்துனா பயந்துட்டே இல்லையா? எனக்கு பண்ணாலும் அப்படிதான் இருக்குன்னு. அதிகமான அந்த ப்ரெஷரை வந்து நம்ம காட்டிருப்பாங்க உள்ள பம்ப் ஆயிடுறோம்ல, பயந்துடுறோம்ல பக்குன்னு. அந்த பயத்தை வந்து யாரோ ஒருத்தர் மென்டலி வீக்காக இருந்தோம்னா என்ன ஆகும்? அப்போ அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இதை மற்றவங்களுக்கும் அதை நம்ப வைக்கக்கூடாது. ஏன்னா இதை பார்த்து இப்போ நிறைய பேர் நம்மளும் போகலாம். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு பேய்ங்கிற கான்செப்டே கிடையாது, தெரியும் தானே? இப்போ பிறந்திருக்காங்களே, இப்போ 9வது 10வது படிக்கிற பசங்களுக்கு பேய்ங்கிற கான்செப்டே கிடையாது. நம்ம காலத்திலே அது உடஞ்சி போச்சுமா. இப்போ நானே பேய் பிசாசுக்கு நம்பாதவன், இருட்டுக்கெல்லாம் பயந்தது கிடையாது. இறுதியாக என் சொந்த அனுபவத்தோடு முடித்து விடுகிறேன். நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். நாங்கள் ஆக்சுவலாக எதுக்காக வேண்டி போயிருந்தோம் அங்கே, சும்மா ஏதோ நான் இப்போ தான் ஊருக்கு போவோம். இப்போ இல்லை, இது நடந்து ரொம்ப வருஷம் ஆகிட்டு. ஒரு உருவம் அங்கேருந்து வெள்ளையாக வந்துச்சு. வெள்ளையாக வந்து மறுபடியும் இருட்டாகி தண்ணிக்குள்ளே போயிட்டு
காணவே இல்லை, ரொம்ப நேரம் காணவே இல்லை. குளிக்கிறதுனா கரை ஓரத்தில் தானே குளிக்கணும். ஆமா. அந்த உருவம் இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் அங்கே மூவ் ஆகி அங்கே போகுது உள்ள. மறுபடியும் கொஞ்சம் தூரத்தில் மூவ் ஆகி அந்த உருவம் இன்னொரு இடத்துக்கு வருது. மறுபடியும் அந்த மூவ் ஆகி இன்னொரு இடத்துக்கு வருது. நான் கொஞ்சம் ஷிவரிங் ஆகிட்டேன். அவர் கொஞ்சம் என்னை பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாப்புல வேற. ஏதோ பாரு நம்ம ஏதோ ஆகப்போகுது, நமக்கு ஏதோ ஆகப்போகுது, ஏதோ பண்ணால் எனக்கு ரியலி ரொம்ப பயந்துட்டேன். கடைசியாக அந்த உருவம் வந்து அப்படியே இப்படி விரிச்சு பிடிக்குது, வெள்ளையாக பறக்குது. எனக்கு பேயினே ஒரு சொல்கிறாரு உட்காந்து. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வீரம் தலைக்கேறிட்டு அது இந்த பக்கத்தில் கோயில் கிடந்த விரவு கட்டை கிடந்தது. வா எவனா இருந்தாலும் பொழந்துடலாம் ஒரே போல அப்படின்னு முடிவெடுத்து அப்படியே அந்த உருவம் எங்கள் நோய்க்கு வந்துச்சு. பொழந்துடலான்னு முடிவெடுத்தப்ப ஐயோ சின்ன பிள்ளை நான் தான் அப்படின்னு குரல் கேட்டுச்சு. பார்த்தா ஒன்று மீன் வலை விட்டுருந்துருப்பாரு. அவர் ஒரு மீனாக ரிலீஸ் பண்ணுறது தண்ணிக்குள்ளே சுற்றி சுற்றி போயிருப்பாரு. அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, என் காரை தெரிஞ்சிருக்கு, என்னையே தெரிஞ்சிருக்கு. ஐயோ சின்ன பிள்ளை நான் தான் அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி வேலை பார்க்குறேன் நைட்டு 12 மணிக்கு இந்த மாதிரி காட்டில் உட்கார வச்சுருந்தேன். ஒரு தமாசுக்காக அந்த கதையை சொன்னேன். பட் எல்லா ரியல் லைஃப்லையும் இது மாதிரி நடந்திருக்கும். பட் அதுவெல்லாம் பேயே இல்லை, அதுவெல்லாம் பேயே இல்லை, எல்லாம் மனிதர்கள் தான். எப்படி பேய்ங்கிற ஒரு கான்செப்ட் இருந்திருக்க முடியும்? தொடர்ந்து பேசுவோம். அடுத்ததான் என்ன மாதிரியான விஷயங்கள் பேசலாம் அப்படின்றத நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.